சென்டம் மேக்ஸ் 10th மேக்ஸ் சமைச்சி சாப்டர் 2 நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்குறோமா. எக்ஸாம்பிள் 2.1 இதில் வந்து பாருங்கள், we have 34 cakes. Each box can hold 5 cakes only. How many boxes we need to pack and how many cakes are unpacked? இதுதான் நம்மளோட கொஸ்டின்ஸ். சரிங்களாடா. இப்போ வந்து பாருங்கள், நமக்கு இது நார்மலாகவே மைண்டில் எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா, 34 கேக்ஸில் வந்து 5 பாக்ஸ் போட்டால் ஒரு கேக்குக்கு ஒரு பாக்ஸுக்கு 5 கேக்கு போட்டோமாக்கா 6 5 30, மீதி 4 கேக்கு மிச்சமாகும். இது நார்மல். ஆனால் நமக்கு வந்து என்ன வேணும், நம்மளோட மெத்தட் அப்ளை பண்ணணும். A = BQ + R இந்த ஃபார்மெட்டில் அப்ளை பண்ணணும். அது என்னங்க மிஸ் இது? A அப்படின்னா டிவைடண்ட், B டிவைசர், Q கோஷன், R இஸ் அ ரிமைண்டர். இது எப்படிங்க மிஸ் நான் அப்ளை பண்ணுறது பாருங்கடா. 34 சரிங்களா. ஒரு பாக்ஸுக்கு எவ்வளோ கேக்கு? 5 கேக்கு. 6 5s are 30, ரிமைனிங் 4. ஸோ இந்த ஃபார்மேட் பார்த்துக்கோங்க. இதில் வந்து பாருங்கள், 34 இஸ் ஏ டிவைடண்ட், 34 ஈக்குவல் டு B இஸ் ஏ டிவைசர், டிவைசர் இது 5 இன்ட்டு Q இஸ் அ கோஷன் 6 ப்ளஸ் R இஸ் அ ரிமைண்டர் 4. சரிங்களா. இது அப்படியே இதுங்க எழுதுங்க பாக்ஸில். 34 dividend equal to 5 divisor, 6 a quotient and 4 is a remainder. Total number of cakes 34, number of cakes in each box in 5, number of boxes 6, number of cakes left over எவ்வளோனா 4. இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். we will see the next sum. next sum பார்த்துடலாம்ப்பா. அடுத்து பாருங்க செகண்ட் சம். செகண்ட் சம் பாருங்க the example 2.2 the quotient and the remainder. Quotient and the remainder. Find the quotient and the remainder when A divided by the A is divided by B is the following. Aயும் Bயும் கொடுத்துட்டாங்க. இதில் வந்து என்னென்னா quotient remainder கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ நம்மளோட ஃபார்முலா A = BQ + R, 0 is less than or equal to R less than B. இதுதான் இதோட பேஸ் ஃபார்முலா. எப்போவுமே இது எழுதிக்கிட்டால் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மார்க் கொடுப்பாங்க. சரிங்களா. ஸோ A வந்து என்னது -12, B வந்து என்னது 5Q + R. 5 கூட எதை மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணால் நமக்கு வந்து -12 கிடைக்கும். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 3 வந்து மல்டிப்ளை பண்ணுறேன். 5 3s are 15, பட் எனக்கு -12 வரனால நான் -3ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ -3 + 2 போட்டால் 5 3s are -15 + 2. ஸோ +3 போடுங்க. +3 போட்டால் என்ன வரும்? -12 கிடைக்குதா இல்லையா? ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர். ஸோ என்னோட வேல்யூ -12 = 5 × -3 + 3. ஸோ எனக்கு இது அப்ளை பண்ணமாக்கும் -15 + 3 போட்டால் -12 கிடைக்குது. ஸோ எனக்கு கோஜன் இருக்க இடத்துல என்ன கிடைக்குது? Q = -3 and R = +3. Q = -3, R = +3. அவ்வளோதான். ஓகேவா. இந்த நெக்ஸ்ட் சம் அதே மாதிரி தான். ஸோ ஃபர்ஸ்ட் we have to write the formula. A = BQ + R, 0 is less than or equal to R less than B. சரிங்களா. இதில் நான் ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுறேன், வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறேன். A வந்து 17, B வந்து -Q + R. ஸோ இதை அசம்ஷன் கண்டுபிடிங்க. 3 கூட எதை மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணால் நமக்கு வந்து எவ்வளோ கிடைக்கணும்? 17 கிடைக்கும். என்னோட கெஸ் எவ்வளோ தெரியுங்களா? -3 கூட -5 + 2 போடலாம். 5 3s are +2 17 எனக்கு கிடைக்குது. ஸோ நான் எப்படி போடுறேன்? -3 × -5 + 2 போடுறேன். ஸோ என்னோட கோஷன் -5, ரிமைண்டர் வந்து எவ்வளோ? 2. கிளியருங்களா. நெக்ஸ்ட் வந்து A = -19, B = -4 கேட்டிருக்கிறாங்க. ஸோ நம்மளோட ஃபார்முலா A = BQ + R, 0 is less than or equal to R less than B. ஸோ நான் சப்ஸ்டிட் பண்ணுறேன் -19 -4 × Q + R. ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம்? ஐ திங்க் நான் என்ன பண்ணுறேன் பாருங்களேன், -4 கூட 5 மல்டிப்ளை பண்ணால் -20, -20 கூட +1 போட்டால் எனக்கு -19 கிடைக்கும். ஸோ ஐ ஹாவ் டு ரைட் -9. Example 2.3. So that the square of an odd integer is of the form 4Q + 1 for some integer is Q. இதுதான் நமக்கு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கம்மா. இதில் என்ன செய்யலாம் அப்படின்னா x = நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா 2K + 1 அப்படின்னு சொல்லி நான் எடுத்துக்கிறேன். இதில் ஸ்கொயர் கொடுத்தனால ஐ ஹாவ் டு ஸ்கொயர் த வேல்யூ. நான் ஸ்கொயர் பண்ணுறேன். ஸ்கொயர் பண்ணும்போது எனக்கே 2K + 1 த ஹோல் ஸ்கொயர்டு போடுறோம். இது லுக்கிங் லைக் த ஃபார்முலா A + B த ஹோல் ஸ்கொயர்டு ஃபார்முலா. ஸோ A² + 2AB + B². இந்த ஃபார்முலா படி நான் இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணுறேன். சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குதுன்னா 4Q² + 4K + 1 அப்படின்னு எனக்கு கிடைக்குது. சரிங்களா. இதில் ரெண்டுலேயுமே 4K வந்து காமனாக இருக்குது. அதனால நான் என்ன பண்ணுறேன், 4Kவை காமனாக எடுத்துடுறேன். அப்போ எனக்கு என்ன கிடைக்குதுன்னா K + 1 + 1 அப்படின்னு கிடைக்குது. நம்மளோட ஃபார்மெட் என்ன? A = BQ + R. இதெல்லாம் நம்மளோட ஃபார்மெட்டு. இதில் இது பாருங்கள், இது ஃபுல்லாக Qவோட பார்ட்டாக நமக்கு ப்ரெசெண்டாக இருக்குது. அப்போது நமக்கு Q = K × K + 1 அந்த ஃபார்மெட் படி இதை நான் என்ன பண்ணிடுறேன்? சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுறேன். புரிஞ்சுதுங்களா. ஸோ எனக்கு Qவோட வேல்யூ கிடைச்சிது. ஓகேவாப்பா.
Example 2.4. If the highest common factor of 210 and 55 is expressible in the form 55x minus 325, ஃபைண்ட் எக்ஸ் வேல்யூ கேட்டிருக்காங்கப்பா. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், இதுக்கு நம்ம ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிச்சிட்டு இந்த வேல்யூவில் சப்ஸ்டிட் பண்ணால் வி கெட் எக்ஸ் வேல்யூ. சரிங்களா? ஸோ வி ஹாவ் டு ஃபைண்ட் ஹெச்சிசிஎஃப் ஆஃப் 210 and 55. சரிங்களா? இப்போ நமக்கு நார்மல் மெத்தட் தெரியும். 210 ஈக்குவல் டு 55 கூட எதை மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணால் இந்த வேல்யூ வருது. இதை கண்டுபிடிக்க எனக்கு சிரமமாக இருக்கு மிஸ், நான் எப்படி பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் இந்த டிவிஷன் மெத்தட் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ 210 போடுங்க, 55 போடுங்க. ஐ திங்க் 4 போட்ட மார்க்கோ 5 4s are 20, ரிமைனிங் டு 5 4s are 4 வராது, 3 போட்டுக்கலாம். 3 போட்டால் 5 3s are 15, ரிமைனிங் 1 15 + 1 60. ஸோ எனக்கு ரிமைண்டர் எவ்வளோ கிடைக்குது? 10ல் 5 போச்சுன்னா 5, 10ல் 6 போச்சுன்னா 4. ஓகேங்களா? இதுதான் என்னோட ரிமைண்டர். இது எப்படி எழுதணும் நமக்கு தெரியும்ல. இது 210ன்றது ஏ வேல்யூ, 55ன்றது பி வேல்யூ, 3ன்றது கோஷன், ரிமைண்டர் 45. இந்த வேல்யூ 0 வர்ற வரைக்குமே இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும்ப்பா. அதனால 45 இஸ் நாட் ஈக்குவல் டு 0. இப்போ நான் எடுக்கும்போது இந்த 55ஐயும் 45 தான் நம்ம எடுத்துக்கணும் நெக்ஸ்ட் வேல்யூவா. ஸோ 55 ஈக்குவல் டு 45 கூட ஒரு தடவை மல்டிப்ளை பண்ணும்போது 45, என்ன ஆட் பண்ணும்போது கிடைக்கும்? 10 ஆட் பண்ணால் எனக்கு 55 கிடைக்கும். ஸோ 10 இஸ் நாட் ஈக்குவல் டு 0. அடுத்த ஸ்டெப்பு பாருங்கள். 45 ஈக்குவல் டு 10. 4ஆல் மல்டிப்ளை பண்ணலாமா? 10 4s are 40, 40 + 5 45. ஸோ 5 is not equal to 0. 10 எடுத்துக்கிறேன். ஸோ 5 2s are 10 + 0. பாருங்கள், இந்த மெத்தட் ஒரு ஆட்டம் கவனிச்சுக்கோங்க. 210 இது நம்ம இந்த இடத்து எனக்கு டிவைட் பண்ணுறது பெருசாக இருக்கிறனால டிவிஷன் அப்ளை பண்ணி ஏ ஈக்குவல் டு பிக்யூ + ஆர் ஃபார்மெட்டில் எழுதிடுறேன். இந்த வேல்யூ, இந்த ரிமைண்டர் 0 கிடைக்கிற வரைக்கும் நான் இதை செய்யணும். அடுத்த செகண்ட் நான் பிக் பண்ணும்போது இந்த 2 வேல்யூ தான் எடுக்கணும். அதாவது இந்த டிவைட் ஒரு ரிமைண்டர் மட்டும்தான் எடுத்து யூஸ் பண்ணணும், வேறு எதுவும் நம்ம எடுத்து யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அப்படி யூஸ் பண்ணும்போது எனக்கு இங்கே கிடைக்கிற இந்த வேல்யூ தான் ஹெச்சிசிஎஃப். ஸோ என்னோட ஹெச்சிசிஎஃப் ஈக்குவல் டு எவ்வளோ அப்படின்னா 5. இப்போ எனக்கு ஹெச்சிசிஎஃப் கை கிடைச்சது இல்லைம்மா, இதை கொண்டு வந்து நான் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். என்ன ஈக்குவேஷன்ஸு அவனே கொடுத்துட்டான். 55x மைனஸ் 325 கொடுத்தாச்சு, ஈக்குவல் டு 5 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ இந்த பக்கம் வேல்யூ போகுது. ஸோ 55x ஈக்குவல் டு 5 + 325. எனக்கு எக்ஸோட வேல்யூ வேணும். ஸோ அதனால் 55x ஈக்குவல் டு நான் ஆட் பண்ணும்போது எனக்கு 320 கிடைக்குது. ஸோ x ஈக்குவல் டு 330 டிவைடட் பை 55. 155 சாரி 550 5s are 5 11s are 55, 3 11s are 30, 0 1 5s are 5, 6 5s are 0. அப்போ x ஈக்குவல் டு என்ன கிடைக்குது அப்படின்னா 6 கிடைக்குது. அவ்வளோதான். Example 2.5. Find the greatest number that will divide 445 and 572, leaving reminders 4 and 5. ரிமைண்டர் கொடுத்துட்டாங்கம்மா. ஸோ ரிமைண்டர் வச்சு சப்ட்ராக்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், அந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள். ஃபஸ்ட்டு 445 நான் 4ஆல் மைனஸ் பண்ணுறேன். மைனஸ் பண்ணும்போது எனக்கு 441 கிடைக்குது. அடுத்து 572 நான் 5 வச்சு மைனஸ் பண்ணுறேன். ஸோ எனக்கு எவ்வளோ கிடைக்குது? 2 6 போச்சுன்னா 567 கிடைக்குது. சரிங்களாப்பா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இதை வச்சு நான் இப்போ ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கிறேன். ஸோ ஹெச்சிசிஎஃப் ஆஃப் 441 and 567. இதில் எது பிக் நம்பரோ அதை தான் நான் இந்த பக்கம் எடுத்துக்கிறேன். ஸோ 567 ஈக்குவல் டு 441 இன்ட்டு பாருங்கள் 2 போடும்போது நமக்கு எவ்வளோ வரும்? 800 அபோவ் போகணும். அதனால் 1 போட்டுக்கிறேன் ப்ளஸ். ஸோ 567 441 நான் மைனஸ் பண்ணுறேன். ஸோ மைனஸ் பண்ணும்போது 6 2 1 126 கிடைக்குது. ஸோ 126. ஸோ 126 இஸ் நாட் ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் வேல்யூ நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வேல்யூ என்னது? 441 ஈக்குவல் டு 126 இன்ட்டு பாருங்கள், இது என்ன பண்ணலாம்? 126 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 6 2s are 12, 2 2s are 4 + 1 2. இப்போ 126 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 6 3s are 8, 3 2s are 6 + 1 7 3 78. 4னா 6 4s are 24. இன்னொரு நெட் 9. ஸோ 126 4 6 24 4 8 10 மீது 1 4 1 5. அப்போ 504. அப்போ எனக்கு 3 தான் போடுவேன். 3 ப்ளஸ் எவ்வளோ வருது? 378. அப்போ 441 378ல் சப்ட்ராக்ஷன் பண்ணலாம். 1 2 3 4 5 6 7 ரிமைனிங் 4 3 4 5 6 7 ரிமைனிங் 6 64 வருது. ஸோ 64 இஸ் நாட் ஈக்குவல் டு 0. ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணுறேன்? 126 ஈக்குவல் டு 64 இன்ட்டு 128 வரும். அதனால் 1 போட்டுக்கலாம் ப்ளஸ்ஸு 126ல் 64 போச்சுன்னா இதில் வந்து பாருங்கள் 63 வருது.
ஸோ 163 2 போட்டமாக எனக்கு ரிமைண்டர் கிடைக்குது. ஸோ என்னோட HCF ஈக்குவல் டு 63. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க எக்ஸாம்பிள் 2.6 HCF ஆஃப் 396 504 636. மிஸ் 3 வேல்யூ கொடுத்துருக்காங்க. இது எப்படி மிஸ் நம்ம பண்ணுறது? ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரெண்டு வேல்யூவாக பண்ணிக்கலாம். ஸோ HCF ஆஃப் 396 அண்ட் 504 இது ரெண்டுக்கும் நான் என்ன பண்ணுறேன், முதல் HCF பண்ணுறேன். ஸோ நான் 504 எடுத்துக்கிறேன். 504 ஈக்குவல் டு 396 இன்ட்டு 1 ப்ளஸ் பாருங்கள் 504 கூட 396 சப்ட்ராக்ஷன் பண்ணால் எனக்கு எவ்வளோ கிடைக்குது, 108 கிடைக்குது. ஸோ 108. ஸோ 108 is not equal to 0. Next என்ன பண்ணலாம், 396 equal to 108 into 108 3ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க, 324 வருது. ஸோ எனக்கு ரிமைண்டர் என்ன வரணும், 396ல் 324 போச்சுன்னா 72 கிடைக்குது. ஸோ இன்டூ 3 ப்ளஸ் 72. ஸோ 72 is not equal to 0. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், 108 to 72 எடுத்துக்கிறோம். 72 இன்டூ 1. ஸோ 108லேருந்து 72 போச்சுன்னா 36 கிடைக்குது. 36 is not equal to 0. ஸோ 72 equal to 36 into 2 plus 0. ஸோ இங்கே எனக்கு 32 கிடைச்சிது. என்னோட HCF வந்து எவ்வளோ அப்படின்னா 36. சரிங்களா? இது எழுதும்போது HCF ஆஃப் 396 அண்ட் 504 இஸ் 36 அப்படின்னு எடுத்து எழுதணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நமக்கு வந்து என்ன கிடைச்சிருக்கு, இந்த 36ம் 633 வச்சு நம்ம HCF கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ HCF ஆஃப் 36 அண்ட் 636 இதை வச்சு நம்ம HCF ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ 636 ஈக்குவல் டு 36 கூட எதை மல்டிப்ளை பண்ணாமல் நமக்கு கிடைக்கும், நம்ம டிவிஷன் அப்ளை பண்ணி பார்க்கலாம். 636 1 போட்டுக்கலாம். சப்ட்ராக்ஷன் பண்ணும்போது 3 4 5 6 மீதி 7, 5ல் 3 போச்சுன்னா 2 6 அடுத்து என்ன பண்ணலாம், 7 போட்டு பார்க்கலாம். 7 6 ஆர் 42 ரிமைன், 7 3 சார் 21 25 சப்ட்ராக்ஷன் பண்ணால் எனக்கு 24 கிடைக்குது. ஸோ இன்டூ 17 ப்ளஸ் 24 இஸ் நாட் ஈக்குவல் டு 0. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், 36 எடுத்துக்கிறேன். அப்போ 36 ஈக்குவல் டு 24 இன்டூ 1 ப்ளஸ் 12 கிடைக்குது. ஸோ 12 இஸ் நாட் ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் என்ன, 24 ஈக்குவல் டு 12. 12 2s are 24. இப்போ வந்து பாருங்கள் நமக்கு இங்கே 0 கிடைச்சிருச்சு. இப்போ நம்மளோட HCF அப்போ எழுதும்போது எழுதணும். ஸோ HCF ஆஃப் 36 அண்ட் 636 இஸ் எவ்வளோ 12 அப்படின்னு எடுத்து எழுதணும். தேங்க்யூ சில்ட்ரன்ஸ்.